வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த சீசனில் நமக்கு நிறையவே ஆரஞ்சு கிடைக்கும். அப்போ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது பண்ணுறதுக்கு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், 5 ஆரஞ்சு எடுத்திருக்கேன், சோள மாவு, சர்க்கரை, இந்த 3 பொருட்கள் போதும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு எல்லாம் சொலையாக எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மையாக அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நான் எடுத்த ஆரஞ்சு அளவுக்கு இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டியில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சக்கையை தனியாக, ஜூஸை தனியாக எடுத்துக்கலாம். நமக்கு ஜூஸ் தான் தேவை, அதனால் இதை வடிகட்டியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். வடிகட்டியில் இந்த மாதிரி ஊற்றி ஜூஸை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கப் அளவில் கரெக்டாக 2.5 கப் ஜூஸ் இருக்குது. 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு அவ்வளோக்கு ஸ்வீட் இல்லை, அதனால தான் நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். அடுப்பத்தை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கறனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும், திக்காயிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நான் இதிலே ஒரு 3 பீஸ் ஆரஞ்சு தோலையும் போட்டுக்கிறேன். பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவர் நல்லா இதில் இறங்கும், அதனால தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இதை எடுத்துடலாம். லைட்டாக திக்காயிட்டு வருது. நான் இப்போது 1 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துட்றேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு, நல்லா ஷைனிங்காகவும் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு கலரலாம். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. சிம்லே வச்சு பண்ணுங்க. நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் போட்டிருந்த ஆரஞ்சு தோலை இப்போ எடுத்துட்றேன், இது தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துறேன் இந்த பிளேட்டில். இது ஒரு 10 நிமிஷம் வெளியே இருந்து நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துட்டேன், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டில் சர்க்கரை கொட்டி வச்சுருக்கேன், இதில் டிப் பண்ணி எடுத்துட்றேன். பாருங்கள் இந்த மாதிரி. இதே மாதிரி மற்ற எல்லா பீஸையும் சுகரில் இப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஆரஞ்சு ஜெல்லி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இந்த சீசனில் ஆரஞ்சு கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.